முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச தெயட்ட கிருள என்று சொல்லப்படுகிற ஒரு 700 மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதியினுடைய செயலாளர் என்று சொல்லி பல பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. யார் இவர்கள், இந்த மோசடி எப்படி இடம்பெற்றிருக்குது என்று இன்றைக்கு சகல விடயங்களும் வெளியாக இருக்குது. அதே போல பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போது அதற்குள்ள கொழும்பு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடும் சிக்கி இருக்குது. இதற்கு பிறகு அந்த வீட்டினுடைய உரிமையாளரை தேடி பார்க்கும் போது அது வேற யாரும் கிடையாது, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இது தொடர்பில் இன்றைக்கு பல சர்ச்சையான விடயங்கள் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பாடசாலை ஆசிரியர் உயிரிழந்திருக்கிறார் நாட்டு மக்களுக்கு என்று சொல்லி மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன பற்றி மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, நேற்றைய தினம் திங்கட்கிழமை மொனராகல பிரதேசத்தில் இருக்கிற வைகும்புர தமிழ் கனிஷ்ட வித்தியாலயத்தினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமே ஒரு கல்வி சுற்றுலாவுக்காக போயிருக்கிறார்கள். இங்க இறுதி நிகழ்வாக மாலை 4:30 மணி அளவில் கிரிந்த கடற்கரையில வைத்து இந்த மாணவர்களுக்கான நீச்சல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இதில் ஒரு கட்டத்தில் அந்த பாடசாலையினுடைய மாணவி ஒருவர் அலையில அடித்து செல்லப்பட்டு கடலுக்கு மூழ்க ஆரம்பிச்சிருக்கிறார். இதை பார்த்ததும் அந்த பாடசாலையினுடைய கணித ஆசிரியர் அவர் தானாக அந்த கடலுக்கு குதித்து மாணவியை காப்பாற்ற முற்பட்டிருக்கிறார். இதுல வெற்றிகரமாக அந்த மாணவி காப்பாற்றப்பட்டாலும் அந்த கணித ஆசிரியர் கடல்ல மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். இவர் விலிமல பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 3 பிள்ளைகளுடைய தந்தையான 56 வயதான NMM முஜீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கதான் இலங்கையில கொண்டு வரப்பட போகிற ஒரு புதிய சட்டத்தை பற்றி அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இலங்கையில இந்த தேர்தல்கள் முடிவடைஞ்சா பிறகு, அதாவது பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைஞ்சா பிறகு ஒருவர் ஒரு கட்சியில இருந்து இன்னும் ஒரு கட்சிக்கு தாவ முற்பட்டா அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட போகுதா. இது எந்த அளவு தூரம் இருக்கும் என்று சொன்னா, அவர் வென்ற அந்த இடமே இல்லாமல் ஆக்கப்படும், அதாவது அந்த பதவி இல்லாமல் ஆக்கப்படுற அளவுக்கு அதிகாரங்கள் இருக்குது என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கிறார். இந்த முன்மொழிவு கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சொல்லியும், இதால இந்த கட்சி தாவுதல்கள், ஒருவர்கள் தேர்தலில் வென்றா பிறகு ஒரு கட்சியில இருந்து இன்னும் ஒரு கட்சிக்கு தாவ முடியாது, இந்த பணம் ரீதியாக இடம்பெறுகிற பேரம்பேசல்கள்ல இருந்து பல விடயங்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கேதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவிக்கு எதிராக இன்றையிலிருந்து ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன விடயம் என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய காலம், அதாவது 2010 இருந்து 2015 ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதிகளில் தெயட்ட கிருள என்று சொல்லப்பட்ட ஒரு கண்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முழுமையாக கட்டளை வழங்கல நிர்வகிக்கிற அதிகாரம் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2012 ஆண்டு அனுராதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மயா கடுவில் பகுதியிலையும், அதே போல 2013 ஆண்டு அம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்டி கல்லூரியில வைத்தும் இந்த தெயட்ட கிருள கண்காட்சி நிகழ்ச்சிகள் இடம்பெறுது. இருந்தாலும் இதற்கு பின்னணியில என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த கண்காட்சி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற குழு, அதே போல் அதற்கான அனுமதிகளை வழங்குகிற தரப்புகள் என்று சொல்லி சகல உயர் அதிகாரிகளையும் பயன்படுத்தி கொண்டு மொத்தமாக 700 மில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றிருக்கிறார். இது தொடர்பில் அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல ஜனாதிபதியினுடைய செயலாளர்கள் என்று சொல்லி 12 பேர் மேல முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்குது. யார் என்று சொன்னா, முதலாவது நபர் இந்த மஹிந்தவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச, இரண்டாவது முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பட்டிய, ஜனாதிபதியினுடைய செயலாளர் உதய செனவிரத்ன, பணிப்பாளர் நாயகம் BA திலகரட்ன, தொழில்நுட்ப அமைச்சர் HM குணசேகர் என்று சொல்லி இவர்களோட சேர்த்து மொத்தமாக 12 பேர் சேர்ந்துதான் இந்த 700 மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி ஒரு எழுத்து ரீதியான முறைப்பாடு வழங்கப்பட்டு இன்றையிலிருந்து இவர்கள் அனைவருக்கும் எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்குது. இது தொடர்பில் ஏற்கனவே ஒரு ஆணையாளர் கைது செய்யப்பட்டவர், அதாவது அவருடைய மகனுக்கு இந்த ஒப்பந்தங்களை வழங்கி அதுல பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது என்று சொல்லி ஏற்கனவே ஒரு பெண் ஆணையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்க இப்ப இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவிக்கு எதிராகவும் இந்த விசாரணைகள் ஆரம்பமாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவுக்கு எதிராக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது இன்றைக்கு கோப்குழு நடத்தின விசாரணைகள்ல இருந்து மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயரும் தெரிய வந்திருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, இலங்கையினுடைய நாடாளுமன்ற குழு, அதாவது கோப்குழுவால நடத்தப்பட்ட விசாரணைகள்ல இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமாக கொழும்பினுடைய தெற்கு பகுதியில் ஒரு வீடு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா, கொழும்பு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாத்த வீதி என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு அடுக்குமாடி தொடர் குடியிருப்புல இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு வீடு இருக்குதா.
இருக்கலாம். இந்த வீடு 1999ஆம் ஆண்டு, அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ச அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டது என்று சொல்லியும், அந்த வீட்டினுடைய உரிமையாளருடைய பெயர் மஹிந்த ராஜபக்ச என்று இருக்கிறதாகவும் இந்த கோப் குழு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த வீட்டினுடைய விற்பனை பெறுமதி, அதாவது இவர் அந்த வீட்டை வாங்கும் போது அதற்கான விற்பனை பெறுமதியாக 45 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அதற்கான பணம் கொடுத்ததற்கான எந்த ஆதாரங்களும் தென்படலையா. அது அப்ப மட்டும் இல்லை, இப்ப மட்டும் 2026ஆம் ஆண்டு மட்டும் இந்த மஹிந்தவனுடைய தரப்பால அந்த வீட்டுக்கு சேர வேண்டிய 45 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லையா. இதால இதற்குள்ள ஏதோ சிக்கல் இருக்குது என்று சொல்லி இதை கொஞ்சம் ஆழமாக விசாரிக்கதான் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய பேர் இருக்கிற வீடு சம்பந்தப்பட்டு ஏற்கனவே ஒரு வழக்கு விசாரணை நடந்திருக்குது. அதுதான் இலங்கையினுடைய பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை. இதற்குள்ள ஏற்கனவே இந்த மஹிந்தவனுடைய மனைவி, அவருடைய இரண்டாவது புதல்வர் என்று சொல்லி பல பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அப்படி இருக்க அதே வழக்கு விசாரணைகளுக்குள்ள சம்பந்தப்பட்ட வீட்டினுடைய உரிமையாளர் இந்த மஹிந்த ராஜபக்ச என்று தெரிய வந்திருக்குது. இதால அந்த விடயங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த வீடமைப்பு அதிகார சபையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்த்து அதுல இருந்து தகவல்களை பெற்றுக் கொள்வோம் என்று அந்த ஆவணங்களை தேடி போனா அங்க எந்த ஆவணங்களுமே இருக்கு இல்லையா. சகலதுமே இந்த வீடு சம்பந்தப்பட்ட சகல ஆவணங்களும் மாயமாக இருக்கிறதாக இன்றைக்கு கோப் குழு தெரிவிச்சிருக்குது. அதுக்கு என்ன நடந்தது, எந்த கால பகுதிகளில் இந்த ஆவணங்கள் இல்லாமல் செய்யப்பட்டது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனா மஹிந்த ராஜபக்சவை தொடர்புபடுத்தக்கூடிய எந்த விடயங்களுமே அந்த வீடமைப்பு அதிகார சபையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல இல்லையா. இதால அந்த ஆவணங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இப்ப புதிய ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்னதான் சொன்னாலும் இந்த மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சகல குற்றச்செயல்களில் இருந்தும் அவர்கள் மிகச் சுலபமாக தப்பிக்க போகிறார்கள். இப்படி ஒரு விசாரணை முன்னெடுத்து கொண்டு போகும்போது அங்க அவர்களை சிக்க வைக்கக்கூடிய எந்த ஆவணங்களையும் எந்த ஆதாரங்களையுமே அவர்கள் விட்டு வைக்கல. அதே போலதான் இந்த வீட்டினுடைய ஆவணங்களும் முற்று முழுதாக மாயமாக இருக்குது. இந்த விடயம் இன்றைக்கு நாடாளுமன்ற குழுவில் வைத்து தெரிய வந்திருக்குது. அதே போலதான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மிக அவசரமான எச்சரிக்கையும் விளக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமே இந்த குறும் செய்திகள் மூலமாக, தொலைபேசி அழைப்புகள் மூலமாக செய்யப்பட்ட மோசடிகள் எல்லாமே இப்ப அடுத்த கட்டத்தை எட்டியிருக்குதா. கிட்டத்தட்ட பல பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று சொன்னா, எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வீடியோ கால் அழைப்பு எடுக்கப்படுது. அதுல இலங்கையினுடைய அதிகாரிகள், அதாவது நாங்கள் போலீஸ் திணைக்களத்திலிருந்து கதைக்கிறோம், வருமான வரி திணைக்களத்திலிருந்து கதைக்கிறோம் என்று சொல்லி பல அதிகாரிகள் நாங்கள் அதை வீடியோக்களை பார்க்கும்போது உண்மையாகவே எங்களுக்கு அழைப்பெடுக்கப்பட்ட மாதிரி காட்டப்படுமா. அந்த அழைப்புகளில் இருந்து கொண்டு உங்களுடைய வீடியோவை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக இன்னும் ஒரு அழுத்தமும் பிரயோகிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் மீறி அந்த வீடியோக்களை கட் செய்தால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு பயத்தையும் உருவாக்கி போட்டு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வங்கி சம்பந்தப்பட்ட தரவுகள், அதே போல நீங்கள் பணம் பரிமாற்றம் செய்கிற முறைகள் என்று சொல்லி சகலத்தையும் அறிஞ்சு கொண்டு உங்களுடைய முழுமையான பணமும் எடுக்கப்படுதாம். இந்த விடயம் இப்ப 2 நாட்களாக இலங்கையில் மிக அதிகமாக பதிவாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 23-24 லட்சங்கள் வரைக்கும் பறிபோயிருக்கலாம். இதால ஆரம்பத்திலேயே இலங்கை மக்கள் அனைவருக்குமே இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு காலமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அப்படியான வீடியோ கால் அழைப்புகள் இலங்கையினுடைய அரசு தரப்பால மேற்கொள்ளப்படாது என்று சொல்லியும், இதால யாராவது அப்படி அழைப்புகள் மேற்கொண்டா அதை துண்டிச்சு போட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அந்த இலக்கத்தை முறைப்பாடு செய்யுமாறும் வேண்டுக் கொள்ளப்பட்டிருக்குது. இது இலங்கையில இப்ப மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது. அதாவது இந்த மோசடி செய்கிற நிலைமை என்றது மிக அதிகமாக அதிகரிச்சிருக்குது. இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பலவப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் அதுல பலர் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதால தயவு செய்து இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, இந்த அழைப்புகள் மூலம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து இந்த விடயங்களை சொல்லி வைங்க. மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் முன்னெடுக்கப்படுகிற இந்த வழக்கு விசாரணைகள், அதே போல கொண்டு வரப்படுகிற இந்த புதிய சட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்ப அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கிறது போல இந்த கட்சி தாவுதலுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டா அதுல இருக்கக்கூடிய நன்மையான அதே போல தீமையான விடயங்கள் என்ன? ஒருவர் அந்த கட்சியில இருந்து ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போனா பிறகு அவரால் வேறு கட்சிக்கு தாவவே முடியாது. இதால இந்த பணம் சம்பந்தமான பேரம் பேசல்கள் குறைந்திருக்கும் என்றாலும் கூட வேறு எப்படியான தீமையான செயற்பாடுகள் எல்லாம் அதிகரிக்க சந்தர்ப்பம் இருக்குதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.